பிரமிட் ஷேப் எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது இந்த பேட்டர்ன், ஒரு கார்ட்போர்ட், சிசர், கம். இப்போ 4 சென்டிமீட்டர் பிரமிட், எல்லா சைடுமே 4 சென்டிமீட்டர் தான். இது பெருசாக வேணும் அப்படின்னா எல்லா சைடும் ஒரு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் 5 சென்டிமீட்டர்லாம் 6 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிங்கன்னா கிடச்சிடும். ஸ்கொயர் ஷேப் கிடச்சிடும். இப்போ இதில் 4 சைட்ஸும் ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு அந்த ட்ரையாங்கிள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லென்த்துக்கு இந்த காம்பஸ் யூஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதே 6 சென்டிமீட்டருக்கு தான் வைக்க போகிறேன்னா இந்த சைட் ட்ரையாங்கிள் வரைய போகிறீங்க அப்படின்னா இந்த லைனில் 2 சைடும் வச்சு ஒரு ஆர்க், இந்த 2 ஆர்க்கும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை எடுத்து அதுலேருந்து இந்த லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அது மெஷர்மெண்ட்டோட அடுத்த சைட் 2 ஆர்க் வரையணும். அந்த ஆர்க்கோட பாயிண்ட் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கும் லைன் போடணும். இப்போ இந்த ஷேப் உங்களுக்கு பேசிக் இதோட எல்லா ஷேப்பும் கிடச்சிருச்சு, பிரமிடோட எல்லா சைட்ஸும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒட்டுறதுக்குரிய எக்ஸ்ட்ரா பீட்டை பீஸை வந்து இப்படி போட்டு இதில் நல்லா ஸ்லாண்டிங்காக போடணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும்போது இந்த ஒட்டுற இந்த இடம் வந்து என்னென்னா இந்த இடத்துல நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா, இப்படி கொஞ்சம் பெருசாக போட்டுட்டிங்கன்னா இது வந்து ஒட்டும் போது உங்களுக்கு இந்த சைடு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஒல்லியாக போடுங்க. இந்த பேட்டர்னை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துகிறோம். இப்போ இதை என்ன பண்ணுவோன்னா நம்ம பண்ண போகிற கார்ட்போர்டில் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்குவோம். நம்ம பேட்டர்னை இதில் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டோம் கார்ட்போர்டில். இப்போ இந்த கார்ட்போர்டை கட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இந்த கார்ட்போர்டை கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு லைன்ஸையும் ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். இந்த லைனுக்கு மேலே ஸ்கேலை தூக்கி இப்படி வச்சுட்டு அந்த இருக்கிற கார்ட்போர்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடணும். ஃபோல்ட் பண்ணும்போது 90 டிகிரிஸ்க்கு ஃபோல்ட் பண்ணணும். இப்போ எல்லா சைடும் ஃபோல்ட் பண்ணிட்டோம், எல்லா லைன்ஸையும் ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன அப்படியே உள்ள இந்த கார்ட்போர்டு அப்படியே உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரமிட் ஷேப் ரெடியாக. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடில் வச்சு இந்த எக்ஸ்ட்ரா பிட், அந்த பிளாக் கலரில் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த எக்ஸ்ட்ரா பிட்டில் வெளி சைடாக கம் அப்ளை பண்ணுங்கள்.
இப்போ பிரமிட் ரெடி ஆயிடுச்சு.